வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜனனி எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். பட் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்கள பலவீனப்படுத்த முடியாது. அவங்க பலவீனப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தான். நீங்க உடைஞ்சிட்டு அது ஜனனியை பாதிக்கும். நீங்க தெம்பா இருக்கணும். ஜனனி இந்த கடினமான நேரத்தை கடக்க நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். நீங்களே இமோஷனலாக உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்ல. நந்தினி, குறிப்பா உங்ககிட்ட தான் சொல்றேன். நம்ம இமோஷனலா உட்காந்துட்டா பத்தாது, கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒரு காஃபி சாப்பிடலாமா? சத்யா, காஃபி கொடுங்க. ஐயோ இல்ல மேடம். எல்லாரும் காஃபி குடிக்கணும். நீங்க முதல்ல உட்காருங்க. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம நிறைய யோசிக்கணும். உட்காருங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. சக்தி, அந்த ஃபுட் ட்ராக்ல ஒர்க் பண்ண வந்த லேடி, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? அமுதா. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது அவங்கள பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம், அவளை நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏதோ புருஷன் சரியில்லை, புள்ள வாழ்க்கை அது இதுன்னு ஏதோ கண்ணை கசிக்கிட்டு வந்து வேலை கேட்டுச்சு. நான் கூட இல்லம்மா கஷ்டம், வேலை தர சூழ்நிலை நாங்க இல்ல, நீங்க போமான்னு அனுப்பிச்சு விட்டேன். ஜனனி தான் பாவம் பார்த்து அதை வேலைக்கு சேர்த்துக்குச்சு. கடைசியில அதுவே அவளுக்கு வினையா போயிடுச்சு. ஓகே, ஒரு பொய்யை உண்மையை நம்ப வைக்க யார் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இவங்க தானே ஜனனி அரெஸ்ட் பண்ண டீம்? ஆமா மேடம். ஏன் அவங்கள ஸ்டேஷன் கொண்டு போல? எங்க இருக்காங்க இப்ப அவங்க? அதை விசாரிக்கத்தான் மேடம் இங்க வந்திருக்கேன். உங்க வீட்டுல தேடுறதுக்காக சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். புரோட்டோகால் படி நானும் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? மேடம், ஜனனி வர வழியில தப்பிச்சு ஓடிட்டாங்க மேடம். எது? யோ, என்ன கதை கட்டுறீங்களா? மேடம், ஏதோ தப்பு நடக்குது மேடம். இது எனக்கு சரியா படல. ஜனனி இப்படி பயந்து ஓடுற ஆளு கிடையாது. இவங்க தான் என்னமோ பண்ணிருக்காங்க மேடம். தாருங்க, என் வைஃபுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க மொத்த பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். சக்தி, அமைதியா இருங்க. மேடம் இல்ல மேடம், இவங்க தான் என்னமோ பண்ணிருக்காங்க மேடம். அமைதியா இருங்க சக்தி. என்ன சார் இது புது கதையா இருக்கு? நீங்க சொல்றதால உண்மையா? இல்ல சம்பளத்தை இங்க வாங்கிட்டு வேற யாருக்கும் வேலை செய்றீங்களா? என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? ரிமாண்ட் ஆர்டர் வந்த பிறகு ஒரு கைதியை தப்பிக்க விடுறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி மேடம் இதை செய்வோம்? அந்த பொண்ணு வாந்தி வருதுன்னு சொன்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில வண்டியை நிறுத்தணும். 2 லேடி போலீஸ் தான் கூட போனாங்க. அவங்கள தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. மேடம், இவங்களாம் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தானே? இவங்களும் சேர்ந்து தானே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போலீஸோட கண்காணிப்புல தான் இருக்காங்க. நாளைக்கு விசாரணைன்னு வந்தா இவங்களையும் சேர்த்து வச்சு தான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். இப்ப கலெக்டர் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா என்ன மேடம் அர்த்தம்? அப்போ உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனனியை காப்பாற்ற தானே முயற்சி பண்றாங்க. அதனாலதான் மேடம் உங்க வீட்டுக்கும் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இனஃப். சர்ச் பண்ணும் அதானே? போங்க, போய் பாருங்க. தேங்க்யூ மேடம். போங்க, போய் சர்ச் பண்ணுங்க. போங்க, நீ இந்த பக்கம் போ.
ஜனனிக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கேஸை பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கஸ்டடி எடுத்தா ஜனனியோட உயிருக்கே ஆபத்து. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஜனனி எஸ்கேப் ஆயிருக்காங்க. பட் நம்ம ஜனனியவோ இல்ல ஜனனி நம்மள காண்டாக்ட் பண்ணாதான் முழுசா என்னாச்சுன்னு தெரியும். சாரி மேடம், உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். ஆனா இங்கேயும் வர சான்சஸ் இருக்கு. எந்த இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வந்ததுனால தான் நான் இங்க வந்து சர்ச் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இது உங்க வேலை சார், அதுக்கு நீங்க என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல உங்களாலேயோ உங்க டிபார்ட்மெண்டாலேயோ நியாயமா நடக்கிறவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன். மேடம், தப்பு பண்ணாதவங்க எதுக்கு தப்பிச்சு ஓடணும்? அது மட்டும் இல்லாம தகுந்த சாட்சியும் ஆதாரமும் இல்லாம நாங்க ஏன் ஒருத்தர் மேல குற்றம் சாட்டணும்? நீங்களே பாருங்க மேடம். அவங்க தான் மேடம் கல்பிரேட். அவங்க எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது மேடம். பிடிச்சோம்னா எங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். விட மாட்டோம் மேடம். என்ன சார் உங்க டோனே மிரட்டுற மாதிரி இருக்கு? எங்க டியூட்டியை நாங்க சரியா செய்யணும் மேடம். அதுக்கு குறுக்க யாரும் வரக்கூடாது. நாங்க உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றோம் மேடம். தேங்க்யூ. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். பொருள் விக்கிறாங்க. அத நான் தட்டி கேட்டப்ப என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு பயமா இருக்கு, இவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால நிச்சயம் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. எனக்கு ஏதாச்சும் ஆனா அதுக்கு அந்த ஜனனி மட்டும் தான் காரணம்.